ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் முங்தால் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 3/4 கப் அளவுக்கு முங்தால் எடுத்துருக்கோம், அதான் சிறுபயிறு. அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2-3 டைம் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சு 1 ஹவர் இல்லைனா 2 ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதுக்கு க்ரீன் சட்னி பண்ண போகிறோம். இந்த க்ரீன் சட்னி பண்ணதுக்கு கொத்தமல்லி இலை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கூட ஒரு துண்டு அளவு இஞ்சி, அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு பாதி எலுமிச்சம்பழம், பாதி லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ்க்கு வந்து க்ரீன் சட்னி டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்பு ஊறிட்டு இருக்கும்போது இந்த சட்னி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதே இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்சரில் சேர்த்தாச்சு. இது கூட ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கணும், ரொம்ப கட்டியாக இருக்குது. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிடுவோம். பாருங்க, மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இதில் சோடாப்பு சேர்க்கறதுனால ஒரு டைமுக்கு தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது இன்னொரு டைமுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து இப்படி துருவி 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டைம். இப்போ மிக்ஸ் பண்ண மாவை 2ஆக எடுத்துருக்கோம். பாதி தனியாக எடுத்துருக்கோம். இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, அது செய்யும்போது தனியாக அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்க்கணும். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம பேக்கிங் சோடா சேர்த்த மாவை ஃபுல்லாக இதில் சேர்த்துடணும். லோ ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். திருப்பி விட்டுறலாம். ஒரு சைடு வெந்துடுச்சு. 2 பக்கம் வெந்து வெளியே எடுத்ததுக்கப்புறமும் இப்படி கோடு போட்டு கட் பண்ணிக்கலாம், இல்லை உள்ளுக்குள்ளே வச்சு கூட இப்படி கட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான்.
ஃபுல்லாக வெந்த பிறகு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே க்ரீன் சட்னி, டொமேட்டோ சாஸ் ரெண்டும் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில்